பைத்தியக்கார நாயங்களா 2 கொலை நடந்திருக்கு. ஒன்று தூத்துக்குடியில், ஒன்று பாண்டிச்சேரியில். தூத்துக்குடியில் நடந்த கொலைக்கும் பாண்டிச்சேரியில் நடந்த கொலைக்கும் கம்பாரிசன் பாருங்க. தூத்துக்குடியில் நடக்கும்போது அக்கா கனிமொழி அக்கா நேரில் போய் பார்க்குறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஆத்தல் சொல்கிறாங்க, போராட்டம் பண்ணுற மக்களை போய் சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க, அதை அக்கௌண்டபிலிட்டி பண்ணிக்கிறாங்க. ஆமாம், இதுக்கு நாங்கள் பொறுப்பு, நாங்கள் நிற்கிறேன், நான் நின்று அந்த பிரச்சனையை தீர்த்து குற்றவாளி யாராக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற வாக்குறுதி கொடுக்குறாங்க. எப்போ ஆட்சி முடியும் காலத்தில் கூட தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறாங்க. இந்த சைடு பாண்டிச்சேரியில் அதே மாதிரி ஒரு டீச்சர் லவ் பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற தகவல் தெரியுது. அது வேண்டாம், இந்த பையனோட வாழ்க்கை வேண்டாம், அந்த பொண்ணு லவ் பண்ணுறது நிப்பாட்டிட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுறா. ஆனால் அந்த பையன் திரட்டி கம்பல் பண்ணி திருப்பி நீ லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், கூட கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஸ்டேஷன் விட்டு வெளில வரான். ஸ்டேஷன் விட்டு வெளில வந்து அவனை கொளுத்தி கொடுக்குறான். ஆனால் அங்கே எந்த போராட்டமும் கிடையாது. ஏன்னா அங்கே எங்கேயும் போராட்டம் கிடையாது. ஏன்னா அது பிஜேபி நாளும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, நீங்கள் நார்த்தில் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய வன்மம், கொலை செஞ்சு ஒரு இளம் பெண்ணை ஒரு 5-6 பேரை கற்பழித்து கொலை செஞ்சவன ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க எம்எல்ஏ. பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கணும்னா நீங்கள் கற்பழிப்பு கேஸ் உங்கள் மேலே இருக்கணும். நீங்கள் சொல்லலாமா? பிஜேபி சொல்லலாமா திமுகவை? பிஜேபி சொல்லலாமா தமிழ்நாட்டை? பிஜேபிக்கு இன்னும் அருகதை இருக்குது சொல்கிறத பற்றி. இதுவே உங்களுக்கு கடைசியாக வச்சுக்கோங்க. தூத்துக்குடியை எந்த விதத்துலையும் நாங்கள் நியாயப்படுத்தலை. தனி மனித ஒழுக்கத்தை எந்த இடத்துலையும் சரி பண்ணாத வரைக்கும் இந்த நாடு திருந்தாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிஜேபிக்கு எந்த இடத்துலையும் அருகதை கிடையாது. நீங்கள் எந்த இடத்துலையும் அதை சொல்லாதீங்கடா.